முருகனுக்கு அரோகரா என்று அந்த பல இடங்களில் வந்து முருக கோஷம் அங்கே ஒலிக்கப்பட்டது. இவர்கள் பாரத மாதா ஜே என்னக்கூடிய வார்த்தையை மட்டுமே அவங்க வந்து அது வந்து சங்கிகளோட கூட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு அதை திசை திருப்ப பார்க்குறாங்க. அங்கே யாரும் கலவரம் பண்ணலை, எந்த கடையும் உடையல, சூறையாடப்படலை, வன்முறை நடத்தப்படலை. நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரம் இருந்தாக்கா எங்களுக்கு காட்டுங்க, நீதிமன்றத்தில் காட்டுங்க. கோவில்லாம் இடிக்கும் போது நீதித்துறை வந்து நல்லா சொல்லிட்டாங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப செழிப்பாக சந்தோஷமா இருக்கு. நீதித்துறையை அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்தி பேசுவது, அவதூறுப்படுத்தி பேசுவது, கொச்சையாக பேரிட்டு கேவலப்படுத்தி பேசக்கூடிய நபர்கள் மீது இதுவரைக்கும். ஒற்றன் செய்தி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரத் இந்து முன்னணியின் தலைவர் திரு ஆர்.டி. பிரபு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. என்னைக்கும் இல்லாத திருநாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தினம் யாருக்கும் மறக்க முடியாது, குறிப்பாக மதுரை மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு தினமாக மாறிவிட்டது. என்னதான் பிரச்சனை அங்கே? அதாவது திருப்பரங்குன்றம் வந்து இப்போ ஒரு பிரச்சனையாக உருவாக்குனது வந்து திமுக அரசாங்கம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது புதுமையாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தால் அது தவறுன்னு நம்ம சொல்லலாம். இது ஆதி காலத்திலிருந்து காலங்காலமாக வந்து திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து தீபம் ஏற்றுறாங்க. 2ஆம் உலகப் போரில் அப்போது அந்த தீபம் ஏற்றினா அந்த போர் பிரச்சனைகள் வரும், அதனால் வந்து தீபத்தை வந்து அப்போது தடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நீதிமன்றத்தில் சென்று தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தது. தீபம் ஏற்றிட்டு தான் இருந்தாங்க. இப்போது அந்த பழக்கங்கள் வந்து நடுவில் வந்து நடந்த பிரச்சனைகளால், நடந்த இஸ்லாமிய அந்த பிரச்சனைகளால் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. நீதிமன்றங்கள் சென்று அந்த மலை வந்து சிக்கந்தர் மலை அல்ல, அது திருப்பரங்குன்றம் முருகனுக்கே சொந்தம். ஏன்னா 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் மலை. அப்படி இருக்கும்போது அந்த மலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றுவதனால் இந்த திமுக அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அங்கே பிரச்சனை நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோவிலில் தான், மலை மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் வந்துட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்தது. 2014 பார்த்தீங்க அப்படின்னா இருவர் நீதிபதிகள் அமைந்த ஒரு தீர்ப்பில் வந்துட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. உச்சி பிள்ளையார் கோவிலில் விளக்கேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து வந்து யாரும் மேல்முறையீட்டுக்கோ இல்லை அது சம்மந்தமாக ஒரு அப்போஸ் பண்ணியோ எதுவுமே பண்ணலை, போகலாம். அந்த வழக்கு வந்து அப்படியே விட்டாச்சு. இப்போ ஏன் திரும்ப கிண்டி கிளறணும்? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன ஒரு கருத்து மட்டும் நாங்கள் அதை மாறுபடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுனாங்க அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபத்தூணே வந்து இருக்குது. ஒரு 3 மீட்டருக்கு ஆழமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி அதை திரி போடலாம். அந்த அளவுக்கு வந்து தீபத்தூணே அங்கே இருக்குது. அந்த தீபத்தூணை தான் வழக்கமாக ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பு வாதம் வந்து அங்கே வந்து மசூதி இருக்க காரணம் அங்கே ஏற்றக்கூடாது, நீங்கள் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலை ஏற்றணும்னு சொல்லி வாதிட்டால் நீதிமன்றம் வந்து அது மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க 2014. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து தீபம் ஏற்றத்துக்கு வந்து அலோவ் பண்ணல. இப்போ வந்து நம்ம நண்பர் ராமரவிக்குமார் அவர்கள் வந்து தெளிவாக வந்து அந்த தீபத்தூணை தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி வரலாறுகளை வந்து பதிவு செய்ததனுடைய விளைவு தான் நீதிபதி வந்து நேரடியாக வந்து போய் ஆய்வு செய்தார். ஏன்னா அரசு அதிகாரி மேலே நம்பிக்கை இல்லைன்ற காரணத்தால் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதிகள் வந்து நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த தீபத்தூணில் தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா 15 மீட்டர் வந்து இடைவெளி இருக்குது. அது மட்டும் இல்லை, இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் சார்பாக யாரும் மனு தாக்கல் பண்ணலை. எங்களுக்கு வந்து அதில் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குது, இங்கே மத பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ச்சைகள், அதாவது நீதிபதி தீர்ப்பு வழங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் அங்கே இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் யாரும் வீதிக்கு வந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தலை. அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களும் அங்கே வந்து போராட்டம் நடத்தலை. நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டம் நடத்தலை. அதாவது அவங்களே வந்து அமைதியாக வந்து கடந்து போகிறாங்கன்னு சொல்லும்போது திமுக அரசாங்கம் அரசியல் லாபத்திற்காக இஸ்லாமியருடைய ஓட்டு வங்கியை பெறுவதற்காக இவர்களுடைய நாடகத்தை வந்து அரங்கேற்றுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறாக நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இஸ்லாமியருடைய ஓட்டு வங்கிக்காக பண்றாங்க அப்படின்னீங்க. அப்ப வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் திமுக முக்கியமா? ஏன் இந்துக்கள் ஓட்டெல்லாம் வேண்டாமா? இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்துக்கள் ஓட்டு அவங்க வேண்டான்ற லெவலில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இது சிறுபான்மையினர் மட்டும் இருந்தாலே போதும். அதாவது கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்படி இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் தமிழக மக்கள் வந்து நம்ம ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இந்த தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து வருகின்ற சட்டசபை தேர்தலில் அவர்களுக்கு வந்து அது நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் மனதை பெரிதும் பாதிப்படையக்கூடிய வகையில் நீதிமன்ற உத்தரவையே இவங்க வந்து மதிக்கலை. திமுக அரசாங்கமும் மதிக்கல, அரசு அதிகாரிகளும் வந்து அதை மதிக்கல என்றது இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நாங்கள் கேட்குறோம், ஒரு நாள் தீபம்
தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க. தீபம் ஏற்றிட்டு முருகனுக்கு அரோகரை தான் சொல்ல போகிறாங்களே தவிர அங்கே மத பாரத் பிரச்சனை மாதா கி ஜெய் தானே சார் கத்திட்டு இருந்தாங்க. பாரத் மாதா அரோகரா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லைம்மா. ராணுவத்திலே பாரத் மாதா கி ஜெய் தான் சார், சொல்லிட்டு சொல்லட்டும் சார். போரிடுறதுக்கு கோவில்ல போறாங்க. போய் நின்னுட்டு நீங்க சரிங்களா? பாரத் மாதான்றவங்க எங்களுடைய பராசக்தியினுடைய வடிவமாக நாங்க பார்க்கிறோம். ஆக பாரத மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தவறான வார்த்தை அல்ல. முருகனுடைய தாயார் பராசக்தியை தான் அவங்க வந்து வணங்கி வந்து பாரத மாதா கி ஜெய்ன்னு சொல்றாங்க. அதனால நீங்க பாரத மாதா கி ஜெய் வந்து தவறுன்னு சொல்றது தவறு. முருகனுக்கு அரோகரா என்று அந்த பல இடங்கள்ல வந்து முருக கோஷம் அங்க ஒலிக்கப்பட்டது. இவர்கள் பாரத மாதா கி ஜெய் என்னக்கூடிய வார்த்தையை மட்டுமே அவங்க வந்து அது வந்து சங்கிகளோட கூட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு அதை திசை திருப்ப பாக்குறாங்க. அது முற்றிலும் தவறு. சார் இதுல இன்னொரு விஷயம் சார், நீங்க வந்து முருகன் கோயிலுக்கு போறீங்க, இந்துக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக போறீங்க, எல்லாம் ஓகே. அங்க போய் நின்றுட்டு நீங்க பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்லணுமா? ஏன் முருகனுக்கு அரோகரன் சொன்னா புரியாது? அப்ப வந்து பாஜக திட்டமிட்டு தமிழகத்துல மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக செய்கிறது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி, இப்போ நாங்கள் அவங்க வாதத்துக்கு வர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இங்க வந்து பாஜக வந்து நீதிமன்றத்துக்கு போகல. ஓகேங்களா? ராம ரவிக்குமார் என்ற தனிப்பட்ட ஒரு நபர், அவர் வந்து இந்து தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த நபர் தன்னுடைய அமைப்பை சார்ந்தும் போகாமல் தனிப்பட்ட அவருடைய பெயரிலே வழக்கு பதிவு செய்து வழக்காடு மன்றத்தில் நீதியை பெற்று நீதியும் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தெளிவாக வந்து வழங்கியிருக்காரு. இதனால் வந்துட்டு இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? பாஜகவை போய் பிரச்சனை பண்ணாங்க. பாஜக வந்து தன்னுடைய இந்துக்களுடைய உரிமையை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் வழி நடத்தலை, நீதிமன்ற உத்தரவை வந்து நிறைவேற்ற சொல்ல பாஜக வந்து போய் போராட்டம் நடத்துறாங்களே தவிர அங்கே வந்து போயிட்டு சிக்காந்தர் மலையை வந்து அங்கே இருக்கக்கூடிய மசூதி எடுங்கன்னு சொல்லி யாரும் இங்கே போராட்டம் நடத்தலை. முருகனுக்கு அங்கே தீபம் ஏற்றணும்னு சொல்லி தான் போராட்டம் நடத்துறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன பாஜக போய் அதை அரசியல் பண்ணது நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைவர்கள் நயினா நாகேந்திரன் ஆகட்டும், எச் ராஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போயிட்டு அங்கே போராட்டம் நடத்துனாங்களே தவிர அதாவது இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான ஒரு கோஷம் கூட அங்கே இல்லை. அதே சமயம் இந்த திமுக அரசாங்கம் வேண்டும் என்று இந்த விஷயம் வந்து பண்ணவே கூடாது, நீதிமன்றத்தையும் நாங்கள் அவமதிப்போம், மக்கள் இந்துக்களுடைய உணர்வையும் நாங்கள் புறக்கணிப்போம் அப்படி என்று வேண்டும் என்று அவமதிக்கும் வகையில் தான் இந்த செயல்பாடுகள் அமைந்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, திமுக அரசாங்கமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட காவல்துறையும் கலவரம் ஏற்பட்டதாக வந்து 144 போடுறாங்க. 144 போடும் அளவுக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்தது? எந்த கடைகளிலும் கடைகள் சூழலிடப்படலை, பொதுமக்கள் தாக்கப்படலை, வன்முறைகள் அங்க நடக்கல. 144 போட்டதுனால தான் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து கட்டுப்பாட்டுல இருந்திருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா அங்க வந்துட்டு அசம்பாவிதம் நடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு அப்படின்றாங்கல்ல. எந்த அசம்பாவிதம் நடக்கலீங்க. எங்க நடந்தது ஒண்ணு காட்டுங்க. அப்புறம் எங்க நீதிபதி அவர்கள் வந்து சிஎஸ்எஃப்ஐ வீரர்களை வந்து அனுப்புனாங்க. ஏன் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையே. அவங்க தான் நீதியை வந்து நிலைநாட்டிலே. தமிழக காவல்துறை நீதி நிலைநாட்டல, நீதிமன்ற உத்தரவை மதிக்கல. சார், தமிழக காவல்துறை தமிழகத்துல இவ்வளவு சட்டம் ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்குது. தமிழக காவல்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்றது எந்த விதத்துல ஏற்படுது? தமிழக காவல்துறை ரோட்ல போகும்போது கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. அதாவது தமிழக காவல்துறை தான் நாங்க நம்ப தயாரா இருக்கோம். தமிழக காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையா மாறியாச்சு. திமுகவுடைய ஏவல் துறையா மதுரை மாவட்ட காவல்துறை இயங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ஏன் மக்கள் வந்து சிஆர்பிஎஃப் போலீஸை வந்து நீதிபதி அனுப்பிச்சாரு சொல்லி கேட்குறாங்க. நீதிமன்ற உத்தரவை எச்ஆர்என்சி நிறைவேற்றலை, இந்து சமய அறநிலையத்துறை நிறைவேற்றலை, அதே சமயம் தமிழக காவல்துறையும் வந்து நிறைவேற்றலை. கண்டம்ட்ட நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்தினுடைய கமிஷனர் வந்து சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? அப்போது நீதிமன்றம் வந்து காவல்துறையுடைய நம்பிக்கை இழந்ததன் காரணத்தால் தான் அவர்களுக்கு, அதாவது பெட்டிஷனர் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு அந்த காவல்துறையாக பாதுகாப்பு இருக்காது என்ற காரணத்தினால், ஆகையால் சிஆர்பிஎஃப் காவல்துறையினுடைய பாதுகாப்போடு சென்று நீங்கள் போயிட்டு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். இதில் என்ன தவறு இருக்குது? நீதிமன்றமே சொல்லியாச்சு. நீதிபதி வந்து ஐயா சுவாமிநாதன் வந்து பயன்படுத்தினது தவறு இல்லை, நீதிமன்றமே சொல்லியாச்சுங்க. அதாவது அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அரசு தரப்பு வாதிட்டதையும் நீதிமன்றம் வந்து, அதாவது ஜெயச்சந்திரன் இரண்டு நீதிபதிகள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, அதை பயன்படுத்த தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீதித்துறையே வந்து சொல்லும்போது அரசு அதை ஏற்றுக்கிட்டோம். அரசு ஏற்றுக்கிட்டது நீங்கள் சரி, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் இதே நிலைப்பாடை வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த இயந்திரங்களோ இதே நிலைப்பாட்டை எடுத்தால் அப்போ நீதிமன்றம் எதுக்கு? அப்புறம் எதுக்கு நீதிபதிகள்? எதுக்கு மக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி போகிறாங்க?
நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த நீதியை வந்து கிடைச்ச பிறகும் அந்த நீதியை வந்து நீ நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால் யாரை திருப்தி படுத்துறதுக்கு அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க? இஸ்லாமியர்களோட ஓட்டோ கிறிஸ்தவோட ஓட்டு மட்டும் உண்டா உங்களுக்கு போதுமா? இந்துக்களோட ஓட்டு வேண்டாம் என்று சொல்றது கூட நோக்கம் தான் திமுக அரசாங்கம் வந்து பண்றாங்க. திமுக அரசாங்கம் இதில் மத கலவரத்தை பிஜேபியோ இந்துக்களோ இந்து இயக்கங்களோ எதையும் செய்யவில்லை. அங்கே பிரச்சனை செய்தது திமுக அரசாங்கம் காவல்துறையை வைத்து பிரச்சனையை எழுப்ப நினைத்தது. அங்கிருந்து கூடியிருந்த முருக பக்தர்கள் எவரும் கலவரம் செய்யாமல் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக மலை மேல் ஏறுவதற்காக தான் பேரிகேடெல்லாம் நகர்த்தி விட்டு போனாங்களே தவிர அது கலவரமாக சித்தரிக்கப்பட்டது முற்றிலும் தவறு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நீதிபதி வந்து உத்தரவு கொடுக்கும்போது 6 மணிக்கு வந்து அங்கே தீபம் ஏற்றி இருக்கணும், அப்படி இல்லை 6:05க்கு வந்துட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சாத்தியமா சார்? நீதிமன்ற அவமதிப்பு போடுறது அப்படின்னா அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சார்? இதே கேள்வி நான் கேட்குறேன் மேடம். திமுகவுடைய முன்னாள் தலைவர் ஐயா கலைஞர் வந்து இறந்துட்டாங்க. ஒரே இரவு வந்து மெரினா பீச்சியை சுருகாடுன்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கினாங்க. அந்த பெட்டிஷன் வந்து சமாதிலாம் அங்கே வந்து திரும்பவும் தொடரக்கூடாது சொல்லிட்டு மறைந்த ஐயா டிராபிக் ராமசாமிலாம் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ மட்டும் எப்படி உடனே நீங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு? ஆமாம், அவமதிப்பு இல்லை மேடம், அதெல்லாம் உடனே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. நீதிபதி வந்து அவர் நினைச்சாருன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலையோட பிரச்சனை நீதிமன்றமே எடுத்துக்கிறாங்க. அதாவது ஊடகத்தில் வரக்கூடிய செய்தியை வைத்து நீதிமன்றம் வழக்கை எடுத்துக்கொள்கிறது. அதே போன்றுதான் பெட்டிஷனர் வந்து மனு தாக்கல் செய்யாமல் கூட நீதிமன்றம் எடுத்துக்கலாம் சொல்லி வழக்கை எடுத்துட்டாங்க. அதுல எந்த விதமான ஏற்கனவே எவ்வளவு பெண்டிங் கேஸ் இருக்கு தெரியுமா? இதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சம்பந்தமா அவ்வளவு பெண்டிங் கேஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் நீதிபதி இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு கொண்டிருக்கிறார்? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து நியாயமான கேள்வி கேட்டீங்க. இதே வந்து தமிழக அரசு எத்தனையோ வந்து வழக்குகள், ஏழைகளுடைய குடிசைகள், ஏழைகளுடைய எத்தனையோ வீடுகள் எல்லாம் வந்துட்டு அவசரமாக இடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ அதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் ஏன் துணி இடிக்கிறீங்க? அதையும் நீங்கள் பெண்டிங் போட வேணாம். மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு பூங்கா வேணும்னு சொல்லிட்டு குளத்தூர் தொகுதியில் வீடு இடிக்கலையா நீங்கள்? இதோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட இடத்துல கூட வீடுகள்லாம் இடிச்சாங்க இல்லைங்களா? எத்தனையோ குடிசை நீங்கள் எடுத்தீங்களா? அப்போ அதுவும் நீதிமன்ற உத்தரவு. அதுதான் நாங்களும் சொல்கிறோம், இடிச்சாங்களா? அதே இதே கோர்ட்டு உத்தரவு தான். தீபம் ஏற்ற வழி விடுங்க. ஏன் விட மாட்டீங்க? நீதிமன்றம் ஒரு மாசமா அந்த வழக்கு, இந்த ஒரு மாசமா மதுரையில் வந்து நீதிமன்றம் வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கு. அரசு வந்து இது எல்லாத்தையும் பிபி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் பேர் சொல்லி இதுவும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றம் ஒரு மாசமா வந்து வழக்காடு மன்றத்தின் நீதியை பெற்று தான் அங்கே வந்து திருப்பரங்குன்றம் மலையில் போயிட்டு தீபம் ஏற்ற சொல்கிறாங்க. நீதிபதியே நேரில் போய் ஆய்வு செய்கிறாருன்னா அப்போது HRNC மீது நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுங்க. இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமயங்களை சார்ந்த அறத்தை காப்பது தான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயல்பாடுகள். இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்வது இந்தியாவிலேயே ஒரு வியப்பாக இருக்கு. கோவில்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துடைய செயல்பாடுகள். விட்டு போன பாரம்பரியங்களை மீட்டு எடுக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துடைய செயல்பாடுகள். அப்படி இருக்கும்போது இந்து சமய அறநிலையத்துறை திமுகவினுடைய செயல் வடிவமாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்துக்கு தேவைதானா? இந்து சமய அறநிலையத்துறை எங்களுக்கு தேவையில்லை தான் நாங்கள் சொல்லுவோம். இது போல செயல்பாடுகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலேயே வியப்பாக பார்க்குறாங்க. இந்திய மக்கள் வியப்பாக பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து திமுக அரசாங்கத்தை வெளியில வந்து கேவலமா பாக்குறாங்க. இப்ப தேசிய பிரச்சனையா மாத்திருக்கு. இந்தியாவே ஆர்வமா தான் பாத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் வந்துட்டு தமிழகத்துல இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி அங்க மத கலவரத்தை உண்டு பண்ண முடியலையே அப்படின்னு அதுவும் மூலம் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான் மேடம். திமுக நினைச்ச மத கலவரம் இங்க நடக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மத கலவரம் நினைச்சு கலவரம் நடக்குதுன்னு சொல்லி அங்க பிரச்சனையே பண்றாங்க. திமுக போலீஸ் வச்சு பிரச்சனை பண்றாங்க. அப்படி இருந்து கூட கோர்ட் என்ன சொன்னாங்க? ஒரு 10 பேர் போய் ஏத்துனாங்க. 10 பேரா மட்டும் போனாங்களாங்க? கண்டிப்பா 10 பேர் தான் போனாங்க. சிஆர்பிஎஃப் போலீஸ் 10 பேர் தான் போனாங்க. அங்க பிரச்சனை அது முன்னாடி 10 பேர் போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி தான் அங்க வந்து இந்து அமைப்பை சார்ந்தவங்க வந்து பஜனை பாடினாங்க. சரிங்களா? அது பஜனை பாடி அவங்க 6 மணிக்கு தீப ஏத்தலன்னு சொன்ன உடனே தான் நாங்க போய் தீப ஏத்தலன்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவை நாங்க நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் போனாங்களே தவிர அங்க யாரும் கலவரம் பண்ணல, எந்த கடையும் உடையல, சூறையாடப்படல, வன்முறை நடத்தப்படல. நீங்க ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரம் இருந்தாக்கா எங்களுக்கு காட்டுங்க, நீதிமன்றத்தில் காட்டுங்க. நீதிமன்றத்துக்கு தயாரா இருக்கு. இவ்வளவு பேர் இருந்தோம், காவல்துறை இருந்தோம், நீங்க அனுமதி மறுத்தீங்க, நீதிமன்ற உத்தரவு நீங்க மறுத்தீங்க. அதனுடைய விளைவாக தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் 10 பேரை மட்டும் நீங்க சிஆர்பி போலீஸ் கூட்டு போயிட்டு விலக்கு ஏத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதையும் நீங்க பொருட்படுத்த மாட்டோம், அவங்களே நாங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா நான் தமிழக அரசுக்கு வானொலியா அதிகாரமா இருக்கு? தமிழ்நாடு அரசு என்ன இந்தியாவில் தனித்து அதிகாரத்தோடு வாங்கி இயங்கிட்டு இருக்கு?
அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழக அரசு மிகப்பெரிய விளைவுகளை மிக விரைவில் நீதித்துறையால் சந்திக்கும். ஏன்னா இல்ல எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்துத்துவ அமைப்பு அப்படிங்கிறது இந்துக்களுக்கானது அப்படித்தானே சார்? இந்துக்களுக்கானது, இந்து மக்களுக்கானது, பாகுபாடு கிடையாது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா பாகுபாடு இல்லை. மட்டும் இந்துத்துவ அமைப்புகள் வந்து சில நேரங்களில் வந்து கொரோனா காலத்திலையும் சரி, மழை காலங்களிலும் சரி, எப்படி பார்த்தீங்கன்னா மதம் சாராம எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்துத்துவ விஷயத்துல மட்டும் நாங்க வந்து இந்துத்துவ அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தின் பெயரால் தீவிரவாதம் செய்யறவர்களுக்கு எதிரானவங்க, மதத்தின் பெயரால் மதமாற்றம் செய்யறவங்களுக்கு எதிரானவங்க, நிச்சயமா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர்கள், இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே கிடையாது, தமிழ்நாடு மட்டுமல்ல. இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் இந்துத்துவ நிச்சயமா எங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்து. சமீபத்துல நடந்த கவின் ஆணவ கொலை, அவரும் ஒரு இந்து தான். ஏன் அவருக்காக இந்துத்துவ அமைப்புகள் குரல் கொடுக்கவே மாட்டேங்குது? இந்த மாதிரி எவ்வளவோ ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. மேல்பாதி விஷயத்துல இந்துத்துவ அமைப்புகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? நிறைய விஷயங்கள் நாங்க வந்து நிறைய ஊடகங்கள் நாங்க பேசிருக்கோம். கவின் விஷயமா இருக்கட்டும், மேல்பாதி விஷயமா இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா இறங்கலையே. எல்லா இடத்துலயும் நாங்க வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்ல மேல்பாதி விஷயத்துல ஆர்ப்பாட்டத்துல எங்களுடைய காட்டின ஒரு முனைப்பை இந்த விஷயங்கள்ல காட்டியிருக்கீங்களா? நிச்சயமா காட்டுவோமா. ஏற்கனவே நாங்க வந்து விழுப்புரத்துல நடந்த திரௌபதி அம்மன் கோயில் இஷ்யூ கூட நாங்க ஆர்ப்பாட்டத்து வாயிலா நாங்க தெரிவிச்சுதான் இருக்கோம். அது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு சாதிய கட்டமைப்பை கொண்ட ஒரு கோவில். நீங்க நினைக்கிற மாதிரி குலதெய்வ கோயில். அது குலதெய்வ கோயில்ல மற்றவங்க வந்து வழிபட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கேயும் அரசியல் தான் செய்யறாங்க, அங்கேயும் அரசியல் தான் செய்யப்படுது. அங்க வந்து அமைச்சர் டிஆர் பாலு வந்து அமைச்சர் பொன்முடி வந்த பிறகுதான் அந்த பிரச்சனையே வந்தது. உயர்மட்ட சாதி இந்துக்களுக்கு மட்டும் தான் இந்துத்துவ அமைப்புகள் துணை போகுமா? ஏன் வந்து பட்டியலின மக்கள், பட்டியலின இந்துக்களுக்காக வந்து இந்துத்துவ அமைப்புகள் துணை நிற்காதா? அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்வது இந்துத்துவ அமைப்பு தான். ஐயா முத்துராமலிங்க ஐயா தேவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்துத்துவ அமைப்புகள் முனைப்படுத்தி நடத்தி இன்றுக்கும் அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இன்றளவும் நடந்தா இருக்கு. இன்றளவும் நாங்க பாதுகாத்தா இருக்கோம், இன்றளவும் குரல் கொடுத்ததா இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்து மதத்துல மட்டும் தான் இருக்கா கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஏற்றத்தரவு எல்லாருமே பார்க்கப்படுது. அது மனிதனுடைய மனநிலையை பொறுத்து தான். அவங்க வந்து மாறணும். எந்த பகுதியில் நடக்குதோ அந்த பிரச்சனையை மாறணும். அரசு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையை உடன்பாட்டில் கொண்டு வரணும். நீங்கள் வந்து பிரச்சனையை வந்து இப்போது திருப்பரங்குன்ற இஷ்யூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிக்கந்தர் மலையை சார்ந்த நிர்வாகிகள், அந்த ட்ரஸ்ட் நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காம்ப்ரமைஸாக ஒத்து போகிறோம்னு சொல்லி கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்காங்க. ஆதாரம் எங்கிட்ட இருக்குது. இந்த கைப்பமிட்ட ஆதாரங்கள் எங்களுக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களே ஒத்து போட்டு போகும்போது அரசுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் அதை தடுக்கிறீங்க? உங்களை யார் தடுக்க சொன்னது? அவங்க வந்து அந்த சிக்கந்தர் மலையை சார்ந்த நிர்வாகிகள் வந்து நீதிமன்றத்தில் போய் யாரும் பெட்டிஷன் போட்டாங்களா? இன்டர்நெட் பெட்டிஷன் போட்டு உள்ளே போனாங்களா? நீங்கள் ஏற்றக்கூடாது எதனா சொன்னாங்களா? அப்போ நீங்கள் அதை அரசியல் பண்ணுறீங்க. அரசியல் செய்வது பாஜக, இந்து இயக்கங்கள் தமிழகத்தில் கலவரம் செய்ய பார்க்கிறார்கள், மத கலவரம் செய்ய பார்க்கிறார்கள் என்று ஒரு பிம்பத்தை திமுக அரசாங்கம் ஏற்படுத்த பார்க்கிறது. திமுக கட்சி ஏற்படுத்த பார்க்கிறது. திமுகவினுடைய அமைச்சர்கள் ஏற்படுத்த பார்க்கிறார்கள். திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அது நிச்சயமாக தமிழகத்தில் எடுபடாது. மக்கள், இந்துத்துவ மக்கள், தமிழகத்தினுடைய பொதுமக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திமுகவுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள் எடுபடாது. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இது வந்து இந்தியாவோட பிரச்சனை போன்று டிஆர் பாலு வந்து கொண்டு போயிருக்காரு. சரிங்களா? அது வந்து தீபத்துணையே அங்கே வந்து ஏற்றப்படல, புதுசாக ஏற்ற பார்க்குறாங்கலாம் சொல்கிறார். அதெல்லாம் பொய்யான தகவல் சொல்லிட்டு பிஜேபியினுடைய எம்பி முருகன் அவர்களும் வந்து அது குரல் கொடுத்து பேசியிருக்கார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நாடகம். இது ஒரு நாளும் எடுபடாது. அதே சமயம் இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எந்த ஒரு தீர்ப்பு சொன்னாலுமே சரி, எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலுமே சரி, நீதிபதிகளை வந்துட்டு அவதூறாக பேச மாட்டாங்க. இந்த நீதிமன்றத்தையும் சரி, நீதிபதிகளையுமே சரி, இல்லை அவங்க கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் சரி அவதூறாக பேசினாங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஒரு விமர்சனத்துக்குள்ளாகும், இல்லை அதுவுமே வந்து தண்டனைக்குரிய குற்றமாக தான் பார்க்கப்படும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகளை அவ்வளவு தூரம் வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆபாச வார்த்தைகள் மூலமாகவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது முற்றிலும் வந்து தவறான ஒரு விஷயம். அதாவது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு பொய் பேசி தெரியும் பியூஷ் மானுஷ், அப்புறம் வந்து சுந்தரவல்லி, திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் தோர் திருமாவளவன், திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், வேல்முருகன், சரிங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியை வடது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க.
அதாவது இது பொறுத்துக்கொள்ள முடியல. அதாவது நியாயமான ஒரு தீர்ப்பு, இது வந்து முருகருக்கு வந்து ஆதரவான ஒரு தீர்ப்பு, முருகன் திருப்பரங்குன்ற மலைக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்ததை இவங்களால் பொறுத்துக்கொள்ளவே முடியல. அப்போ நாங்கள் கேட்குறோம், இது வரைக்கும் தமிழகத்தை திமுக ஆட்சி பொறுப்பேற்று 210 கோவில்கள் தமிழகம் முழுவதும் இடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் நீதிபதிகள் தான் வழங்கினாங்க. ஏதாவது ஒரு நீதிபதியை இந்துத்துவ அமைப்புகள் இன்று அளவுக்கு விமர்சனம் செஞ்சுருக்காங்களா? இன்று அளவுக்கு ஒரு விமர்சனம் நாங்கள் பண்ணியிருப்போமா? நீதியை நாங்கள் மதிக்கிறோம். அதுதான் சனாதனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சட்டத்தை மதிக்கிறோம், நீதித்துறையை மதிக்கிறோம், காவல்துறையை மதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆனால் கோவில்லாம் இடிக்கும்போது நீதித்துறை வந்து நல்லா சொல்லிட்டாங்க, அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப செழிப்பாக சந்தோஷமாக இருக்குது. திருப்பரங்குன்ற மலை மேலே போய் தீபம் ஏற்றத்துக்கு ஒரு நீதிபதி வந்துட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு மட்டும் உங்களுக்கு கசக்குது. இது எந்த வகையில் நியாயம்? இது வந்து நீதிபதியை, நீதிமன்றத்தையே காவி சாயம் பூசுவதற்காக இந்த கடவுள் மறுப்பாளர்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள், இவர்கள் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் முகநூல்லாம் பதிவு செய்து இது நீதிமன்றம் வந்து இந்து சாயம் பூசிட்டாங்க, எல்லாரும் பூநூல் போட்ட நீதிபதிகள், இந்து மதத்துக்காக செவி சாய்த்து பேசக்கூடிய நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறையை களங்கப்படுத்துவதற்காக இவர்கள் செய்யும் செயலை பாரத் இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. இவருடைய செயல் ஒரு நாளும் எடுபடாது, தவறு. இன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, முகநூலில் வரக்கூடிய பதிவுகள், நீதிமன்றத்தை அவதூறித்து சித்தரித்து பேசக்கூடிய பதிவுகள் வந்து சரியான முறையில் இல்லை, அது வந்து உடனே நீக்கணும், அப்படின்னா நீதிமன்றம் வந்து அவமதிப்பாக நாங்கள் வந்து எடுத்துப்போம்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அரசு அதாவது சிறிய விஷயங்கள் கூட திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பதிவு செய்தால் கூட உடனே வீடு தேடி காலை 4 மணிக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் நீதித்துறையை அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்தி பேசுவது, அவதூறுப்படுத்தி பேசுவது, கொச்சையாக பேரிட்டு கேவலப்படுத்தி பேசக்கூடிய நபர்கள் மீது இதுவரைக்கும் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்படி என்று சொன்னால் திமுக அரசாங்கமும் நீதித்துறையை கேவலப்படுத்துவதை வேடிக்கை பார்க்கிறது, பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறது. இது வந்து திமுக அரசாங்கத்துடைய மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயத்தை தான் அரசு ஏற்படுத்துறதுன்னு சொல்லி நாங்கள் குற்றச்சாட்டா பதிவு செய்யலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க வந்து நீதிமன்றத்தை வந்து மதிக்கிறீங்க, நீதியும் சட்டம் ஒழுங்கை வந்து காப்பாற்ற போராடுறீங்க, எல்லாமே ஓகே. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சபரிமலையில் பெண்களுக்கும் வழிபாட அனுமதி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த சமயத்தில் மட்டும் இந்து முன்னணி அவ்வளோ தூரம் பொங்குனாங்க சார்? அங்கெல்லாம் போகவே கூடாது, பெண்களுக்கு அனுமதியே கிடையாது, பாரம்பரியமாக நடந்துட்டு வர்றது, ஏன் அப்படி வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்போ மட்டும் உச்சநீதிமன்றத்தை நீங்கள் மதிக்கலையா? நியாயமான விஷயம் கேட்டீங்கம்மா. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இந்துக்கள் யாருமே, இந்து பெண்கள் யாருமே சபரிமலைக்கு போகணும்னு யாரும் விரும்பல. யாராவது நாங்கள் போகணும்னு சொல்லி வந்து கேட்டாங்களா அவங்க? அப்ப அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆமாம்மா, நான் தான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள் தான் இந்த வழக்கை போட்டாங்க. அந்த சபரிமலைக்கு போனவங்க யாரு? எல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் கொண்டவங்க தான் சபரிமலைக்கு போனாங்க. எந்த பெண்களும் வந்து அங்க போக விரும்பல. அதாவது ஐயப்பனுடைய வரலாறே வேறு, புரியுங்களா? அது வந்து சனாதனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, ஓகேங்களா? பெண்களை வந்து யாரும் அவமதிக்கல, பெண்களே போகக்கூடாதுன்னு சொல்லல. 14 வயசு வரைக்கும் போங்க, பெண்கள் போகலாம். அப்போ பிறகு 57 வயதுக்கு பிற்பட்டு பெண்கள் போகலாம் தான் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட அது மலை பிரதேசம், மலை இருக்குது. நீங்கள் வந்து போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா அரவண பாயாசம் இருக்கக்கூடிய இடத்துல புலி வந்து போயிருக்கு. இந்த மாதிரி ஊடகங்களில் பேச முடியாத பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் முன்னோர்கள் வந்து சரியான முறையில் பாரம்பரியத்தின் அடிப்படையில், ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தினாங்களே தவிர மற்றபடி பெண்கள் போகக்கூடாதுன்னே சொல்லலை. பெண்கள் தாராளமாக போகலாம், வரலாம், ஐயப்பனை தரிசிக்கலாம், தவறே இல்லை. அதே சமயம் அங்கு வந்த பெண்கள் எவரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், இந்து மதத்தை நேசிப்பவர்கள், ஐயப்பனை வணங்கக்கூடியவர்கள் சபரிமலைக்கு வர வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பெண்களும் விரும்பவில்லை. அங்கு வந்தவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள், திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் தான். தமிழ்நாட்டிலிருந்தும் ஒரு பெண்மணி அங்கு சென்றார்கள், அதே கேரளாவில் இருந்த பெண்மணியும் சென்றார்கள். அங்கு நிச்சயமாக இந்துக்கள் யாரும் செல்லவில்லை, அவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள் தான் சென்றார்கள். இது முற்றிலும் தவறு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ திருப்பரங்குன்ற மலையில் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இஸ்லாமியர்லாம் எதிர்த்தாங்களா தீபம் ஏற்றக்கூடாது சொல்லிட்டு? யாரும் எதிர்க்கல. அப்போது பக்தர்கள் தானே போகிறாங்க. ராமரவிக்குமார் முருகனுடைய சிறந்த பக்தர், அவர் போய் தீர்ப்பு வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா? நீதி வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லையா? அனுமதிக்க வேண்டியதானே? யாரும் எதிர்க்கலையா? திமுக அரசையா எதிர்க்கிறீங்க? விடுங்க, தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க டெய்லியே போய் தீபம் ஏற்ற போகிறாங்க. 7 நாள் தீபம் ஏற்ற போகிறாங்க, 14 நாள் தீபம் ஏற்ற போகிறாங்க, முடிஞ்சு போச்சு பிரச்சனையே. அதே ஒரு விஷயமாக கொண்டு போகிறீங்க, அரசியல் செய்கிறீங்க, திமுக அரசியல் செய்யுது. கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.